டேய், இன்னைக்கு வாடா, உனக்கு நான் யாருன்றத காட்டுறேன். என் தீர்ப்பை மதிக்காம நடக்கிறியா? உன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து ஐநா கோயில் சூழத்துல மாட்டி வைக்கிறேன்டா. இல்லன்னா நான் நாட்டாம இல்லடா. அடியாத்தி இளவஞ்சி, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மாதிரி கிராமத்து ஆளுங்க கையில எப்போ அருவாளோட தான் தெரிவாங்கன்னு. சொன்னா நீ காதலியே போட்டுக்கலையே. இந்த ஆள் என்ன சொன்னாருன்னு கேட்டேன்ல, மனுஷன் தலையை வெட்டி சூளத்துல குத்தி வச்சிருவாரா. வாடி, நம்ம இப்படியே போயிடலாம். சும்மா இருக்கா? வந்த வேலை முடியாம நம்ம போக கூடாது. அருவாளை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. அந்த ஆளு சும்மா கத்துற ஜாதி, வெட்டுற ஜாதி இல்லக்கா. அங்க பாத்தியா, அருவாளையே சரியா பிடிக்க தெரியல, சும்மா வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வாக்கா, வாக்கா. கூப்பிட்டு அனுப்புனா வரமாட்டேங்கிறானே. கும்பிடுறேங்க. கும்பிடுங்க. நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓஹோ, கிராமத்து பால்வாடி வேலைக்கு வந்திருக்கீங்களா? பசங்களுக்கு ஒழுங்கா சோறாக்கி போடணும். சோத்துல கைய வச்சுக்கும், கைய வெட்டி விடுவேன். பாத்தியாடி, நம்மள சமயக்காரங்கன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பார்த்து சொல்லல, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. என்ன முழங்குறீங்க? இல்லைங்க, நாங்க சமையல்காரங்க இல்ல, உங்க சொந்தக்காரங்க. அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எந்த வகையில சொந்தக்காரங்க? சரி, யாரா இருந்தா வாங்க, உள்ள போய் பேசலாம். அப்பாடி. வாங்க, உட்காரு. பரவாயில்ல. என்ன விஷயம்? அண்ணே, அந்த கோணக்காளி நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவா. அண்ணே, இவங்க யாரு? புதுசா இருக்கு. ஏதோ நம்ம சொந்தம் சொல்றாங்க, எப்படின்னு தெரியல. நான் இவரோட தங்கச்சி. என் பேரு ராசம்மா. ஆமா, எந்த வகையில இவருக்கு நீங்க சொந்தம்? தஞ்சாவூர் கலெக்டர் செல்வக்கண்ணன் தெரியுமா? அண்ணே, என்ன கேக்குறாங்க பாருங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? கலெக்டர் எங்க வீட்டு பிள்ளை. அவன் அம்மா கற்பா இருக்காளே, அவ கூட பிறந்த தங்கச்சி. எனக்கும் தங்கச்சி தான். நீங்க கலெக்டருக்கு இவ்வளவு நெருங்கின சொந்தமா? அம்மா பெரிய கலெக்டர் சொன்ன அந்த கிராமத்துல யாரும் கேட்க மாட்டானுங்க. நான் நாட்டாம, நான் சொன்னா எல்லாம் கைய கட்டிட்டு கேட்பானுங்க. அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. ஆமா, கலெக்டருக்கு நீங்க எப்படி சொந்தம்? கலெக்டர் செல்வக்கண்ணனுக்கு நாங்க பொண்ணு கொடுக்க போறோம். நீங்க அவங்க சொந்தம்னு தெரிஞ்சது பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். என்னது? கலெக்டருக்கு கல்யாணமா? அவனுக்கு நீங்க போட்டு தெரியுங்களா? ராசப்பா, இவளுக்கு ரெண்டு பேரும் பிடிச்ச கட்டி போடு, கையக்கடல வெட்டி எரிஞ்சிடுறேன். நாங்க எந்த தப்பு செய்யலங்க, எதுக்கு எங்களை கோச்சுக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. கலெக்டர் வீட்ல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது, நாங்க பொண்ணு கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம். எங்க வீட்டுல பொண்ணு இருக்கும்போது நீங்க எப்படி பொண்ணு தரலாம்? அப்படி கேளுங்கண்ணே. என்ன சொன்னீங்க? உங்க வீட்ல பொண்ணு இருக்கா? மூக்கு மூலியமா அம்மன் சிலை ஆட்ட எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஐயோ, நாங்க கேட்டோங்க, உங்க சொந்தத்துல பொண்ணு இருக்கான்னு. அந்த கலெக்டரோட அம்மாவும் அப்பாவும் எங்க வகைராவிலேயே பொண்ணே இல்லன்னுட்டாங்க. என்னது? என் தங்கச்சி கற்பமா அப்படி சொன்னா? ஆமாங்க, அவங்களே தான் எங்க சொந்தத்துல பொண்ணே இல்லன்னு சத்தியம் பண்ணல சொன்னாங்க. அண்ணே, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்டியா? உன் தங்கச்சிக்கு தன் புள்ள கலெக்டர்னு ரொம்ப திமிரு. அதான் நம்மள மதிக்காம ரொம்ப ஆட்டம் போடுறான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவள ஆட்ட வித்து மாட்ட வித்து பெரிய இடத்துல கட்டி கொடுத்தான் பாரு. இந்த அண்ணனே மறந்துட்டாளா? இல்ல அண்ணன் சொல்றதுக்கு அசிங்கமா நினைக்கிறாளா? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அவங்க தான் பத்திரிக்கை வைக்கல, பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்களாவது வைக்கிறோம், அவசியம் வந்துடுங்க. இது அடியாத்தே. ஐயோ ஐயோ, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறாளே. அண்ணே, நம்ம கூட பிறந்த தங்கச்சி தன் புள்ள கல்யாணத்தையே மறைச்சு வச்சுட்டாளே. ஐயோ 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 ஐயோ.
மணிமேகலை வந்து கேட்டானா நான் என்ன சொல்லுவேன்? அவ தாங்க மாட்டாளே. அத்தை அத்தை என்னத்த புலம்பிட்டே இருக்க? நீங்க யாரு? எங்க சொந்தக்காரங்களா? டவுன்ல இருந்தா வந்திருக்கீங்க. எங்களுக்கு எந்த வகையில சொந்தம்? அப்பா இவங்க நெருங்கின சொந்தமா தூரத்து சொந்தமா? ஏங்க நீங்க டவுன்ல கலெக்டர் மாமாவை பாத்திருக்கீங்களா? நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவதான் என் அண்ணன் பொண்ணு. அப்படிங்களா? உன் பேர் என்னம்மா? இவங்க டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. இங்கிலீஷ்ல தான் பேசணும். மை நேம் இஸ் செல்வி என்கின்ற மணிமேகலை. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மங்கையர்கரசி. இவள் நேம் இஸ் இளவஞ்சி நாச்சியார். ஓ பொண்ணு இங்கிலீஷ்ல தான் பேசுவாளா? கலெக்டரை கட்டிக்க போறோம்னு நினைச்சு இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காம்மா. அவளே புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறா. மூக்கு முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி அம்மன் சிலையாட்டம் லட்சணமா இருக்கா. இந்த பொண்ணு கட்டிக்கிற அதிர்ஷ்டம் அந்த கலெக்டருக்கு இல்ல. உண்மையை சொல்லித்தானங்க ஆகணும். உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகு எங்க பொண்ணுக்கு இல்லங்க. கிராமத்து பைங்கிலி மாதிரி நல்ல லட்சணமா இருக்கா. கலெக்டர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அக்கா நீ சொல்றது சரியில்லக்கா. இப்ப என்ன ஆச்சு? கலெக்டர் நம்ம பொண்ணு கழுத்துல தாலியா கட்டிட்டாரு. பத்திரிக்கை தானே அடிச்சிருக்கு. அப்பா இவங்க என்னப்பா சொல்றாங்க? கலெக்டர் மாமாக்கு கல்யாணமா? அப்பா நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறாரேப்பா. ஐயோ பிள்ளையாரப்பா, இந்த செல்விங்கிற மணிமேகலைக்கு வந்து சோதனையை பாத்தியா? சும்மா இருமா. அவனை நான் விட்டுருவேனா? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவன் கையை நான் வெட்டிட மாட்டேன். என்ன நீ? ஐயா உங்க பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ என் நெஞ்சே பத்திக்கிட்டு எரியுதே. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்களே, இந்த பொண்ணை விட்டுட்டு எங்க பொண்ணை கட்டிக்கிட்டா அவங்க பேரும் நல்லா வாழ மாட்டாங்களேயா. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்றீங்களே, இவ பாவம் பொல்லாதது. கலெக்டர் மாமாவை தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் ஆசையா சொல்லிக்கிட்டு இருந்தா. இவள ஊர்ல யாரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. கலெக்டர் அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா இந்த கல்யாண பொண்ணு இருக்கே கங்கான்னு பேரு. அவளுக்கு மொறை பையன் எங்க அண்ணன் இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பேசி கடைசியில நிச்சயமே நின்னு போச்சு. அந்த நிச்சயத்தை நிறுத்தினதே அந்த கலெக்டர் தான். அட பாவி. இப்ப அந்த கங்காவை கல்யாணம் படிக்க போறாராம். அப்பா கலெக்டர் மாமா தான் என் கழுத்துல தாலி கட்டணும். அவரை தவிர வேற யாராவது என் கழுத்துல தாலி கட்டா அவரை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். செல்வி என்கிற மணிமேகலை கொஞ்சம் பொறுமையா இருமா. கலெக்டர் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. இல்ல உங்களுக்கு தெரியாது, கலெக்டர் மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எங்க ஒரு பிள்ளையாருக்கு எவ்வளவு கூட தண்ணி ஊத்திருக்கே தெரியுமா? தண்ணி ஊத்தி ஊத்தி அந்த பிள்ளையாரே இறச்சு போயிட்டாரு. கவலைப்படாதம்மா, உன் இளைச்ச பிள்ளையார் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொல்ற மாதிரி கேளுங்க. எல்லாரும் கிளம்பி கலெக்டர் வீட்டுக்கு போயிடுங்க. உங்க உரிமையை சொல்லி சண்டை போடுங்க. அட உங்க பக்கம் நியாயம் இருக்குங்க. அவங்களால ஒண்ணும் மீற முடியாது. இங்க பாருங்க, ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல ஐயான்னு ஒரு பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம்பா, ரொம்ப செல்வாக்கான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ரெண்டாவது சம்சாரத்து பொண்ணுதான் இந்த கங்கா. கோச்சிங் கிளாஸ் போன இடத்துல கலெக்டரையே கவுத்துட்டா. அது மட்டும் இல்ல, ஐயாக்கு கூட கலெக்டருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கிறதே தெரியாது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சந்திச்சு பேசினா அடுத்த நிமிஷம் ஐயா தான் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு செல்வி என்கிற மணிமேகலைக்கும் கலெக்டர் என்கிற செல்வ கண்ணனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரு. அப்புறம் கங்காவுக்கும் பாவம் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். உங்க புண்ணியத்துல 2 கல்யாணம் நடந்துரும். என்ன நான் சொல்றது சரிதானே?
நல்ல வேளை முன்னாடியே வந்து சொன்னியேம்மா. ஏங்கா அந்த பொண்ணு என்னை விட அழகா இருப்பாளா? உன் அழகுக்கு முன்னாடி அவ எடுபடவே மாட்டா. கலெக்டர் உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கயே, அப்படியே கபக்குன்னு உன் மேலே சாஞ்சிடுவாரு. ஆ, அப்படியா? அண்ணே இவளை கூட்டிட்டு போங்கண்ணே. போகும்போது அருவாளை நல்லா தீட்டி எடுத்துட்டு போங்க. அவனை வெட்டிட்டு வர இல்ல கட்டி தூக்கிட்டு வர. அம்மா, செல்வி என்கிற மணிமேகலை கலெக்டர் ஒன்னதான் கட்டிக்குவாரு. அப்போ நாங்க கிளம்பட்டுமா? உங்களுக்கு தெரியுமா, கொக்கு ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு மீனுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி நான் என் மாமாக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மாமா தான் என்ன மறந்துட்டு மனச மாத்திக்கிட்டாரு. மணிமேகலை, ஐயோ செல்விங்கிற மணிமேகலை. கலெக்டர் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. உனக்கு தெரியாது, அவரு மனசு கெடுத்தது அந்த கங்காதான். அவதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்த உன் மாமா மனச மாத்திட்டா. அந்த கங்கா இருக்காளே, அவ ரொம்ப பொல்லாதவ. ஆமா ஆமா ஆமா, எங்க ஊர்ல குறி சொல்றவ சொன்னா ஒரு பொண்ணால தடங்கள் வரும்னு. அது இந்த பொண்ணு தானா? எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க. அந்த குறி சொல்றவ மந்திரிச்சு ஒரு கயிறு கொடுத்திருக்கா. இது அந்த பொண்ணு கங்கா இல்ல? அவ கையில கட்டி விட்டுருங்க, அவ என் மாமா மறந்துடுவா. கட்டி விட்டுறீங்களா? என்னங்க என்னடி இது? என்னக்கா இவ்ளோ பாவியா இருக்கா? இத பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நிறுத்தமா, இந்த கயிறு தகடெல்லாம் வேண்டாம். அந்த கங்கா கையை காலெல்லாம் வெட்டிட்டு வரம்பா. வேண்டாப்பா, பொம்பளைக்கு கை கால் இல்லாம பார்த்தா நல்லாவே இருக்காது. என்னங்க, இந்த கயிறை அவ கையில கட்டுங்க, அவ என் மாமா மறந்துடுவா. சரிம்மா, நான் வரட்டுமா? வரேங்க. வரங்க, வர வா. அத்தை, மாமா என்ன இப்படி மோசம் பண்ணிட்டாரு. அழாதம்மா, சொன்னா கேளு. கேளு அழற. அண்ணே, நான் அன்னைக்கே சொன்னேன், என் பேச்சு கேட்டியா? என் தங்கச்சி தாளை தூக்கி வச்சு அண்ணியை இப்போ உன் தங்கச்சி என்ன பண்ணுச்சு? அழாதிர கண்ணு, நீ வாடு. இளவஞ்சி, போன காரியம் என்னாச்சு? எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு மாமா, நான் அப்புறமா சொல்றேன். சொல்லுடி, சொல்லின்னு எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. வெற்றினே வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்கும் அண்ணி? அருவா வெட்டுதான். இது அருவா விட்டா? ஆட ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன இளவஞ்சி சொல்ற? அந்த சண்முக சுந்தரம் இல்ல, அதாங்க அந்த வெள்ளப்பள்ளியோட அண்ணன் ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. கங்காக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சேன், அவ்வளவுதான் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சுட்டாரு. அவருக்கு இருக்கிற கோவத்துல ஒண்ணு கலெக்டர் வெட்டுவாரு, இல்லனா அந்த கற்பகத்தை வெட்டுவாரு. அண்ணி, கலெக்டருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்குதே, அது என்ன சொல்லுச்சு? அது ஒரு பைத்தியம். கட்டுனா கலெக்டர் தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்குது. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது வரைக்கும் நாம பண்ண வேலையிலேயே இதுதான் சரியான வேலை. எதை வச்சு சொல்ற? இது கூட புரியலையா? அவங்க கூட உறவு ரீதியா மோதுறதுக்கு இந்த தாய் மாமன் தான் சரியான ஆளு. அந்த ஒரு உரிமை போதும், இந்த கல்யாணம் தாராளமா நின்னுடும். ஜெயச்சந்திரனை காட்டி நாம எவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணிருக்கோம், அதே மாதிரி செல்வி என்கிற மணிமேகலை காட்டி அவங்க அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரு. மாமா, இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு, கங்கா கல்யாணம் நின்னுடும்னு. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர. ஏண்டா தம்பி, வன்னி இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லிட்டு போறாளே, இதாவது நாம நினைச்சபடி நடக்குமா? நடக்கும் நம்புவோண்ணே. இந்த ஜென்மத்துல கங்காவுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுடா. யார் சார் பார்க்கணும்? கலெக்டர் பார்க்கணும். கலெக்டர்லாம் இப்ப பார்க்க முடியாது சார், அவர் கல்யாண வேலையா பிஸியா இருக்காரு. மனு கொடுக்க வேண்டியது இருந்தா ஆபீஸ்ல போய் கொடுங்க. யோ, கலெக்டர் மனு கொடுக்க வரலையா? கலெக்டர் தாய் மாமன் தல யாரா? சார் நில்லுங்க சார், சொன்னா கேளுங்க சார்.
சார் ஏய், சார், இருங்க நான் சார். யார் தெரியுமா? அவர்தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீங்க பாட்டு நான் உள்ள யாரும் போறீங்க. தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கூப்பிடு கலெக்டர். கற்பகம் யார் வெளியில? தெரியலையேங்க. நான் யார் தெரியுமா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் கலெக்டர் தாய் மாமன். அண்ணன். மச்சான் யாரா அவன்? மச்சான் வாங்க வாங்க. அண்ணன் யாரு மச்சான்? அந்த உறவெல்லாம் எப்பவும் அறுத்து போச்சு. அண்ணே அண்ணே உள்ள வந்து பேசுங்கண்ணே. அண்ணனா அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பியா? ஊர்ல கிராமத்துல என்ன பத்தி நாறுது. என் பொண்ணை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன அக்கிரமம் பண்ணிருக்கீங்க நீங்க? மச்சான், எதுவும் இல்ல, எதுவும் உள்ள பேசாதீங்க. உள்ள வாங்க. இந்தா, உள்ள போய் ஒரு கூட தண்ணி கொண்டா. உன்னை இங்கே தலைமலிட்டு போறேன். அண்ணே அண்ணே மச்சான் உள்ள வாங்க, பொறுமையா ஏய், நான் உள்ள உள்ள வாங்க. வரமாட்டேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உள்ள வர கூப்பிடுறீங்களா? வாங்க, வாங்க உள்ள விடியா வாங்க. கைய. அமைதியா இருங்க. அவனா மச்சான் அது விடியா கைய. சொல்றது கேளுங்க நல்ல முதல்ல. மரியாதை நான் என்ன கொடுத்தீங்க. சொல்றேன்? ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இந்த கேளுங்க. பாரு எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. நல்ல வாப்பா கலெக்டர். என்ன யாருன்னு தெரியுதா? தெரியாதுல்ல. நான் ஒருத்தன் இருக்கேன். உனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கான்றது உங்க அத்தாகாரி சொல்லிருக்க மாட்டாளே. நான் தான் உன் தாய் மாமன். இத பாரு, இவதான் உன் முறை பொண்ணு. தாய் மாமனை இன்னாரு சொன்னாதான் உனக்கே அடையாளம் தெரியுது. படிச்ச உனக்கே இந்த நாகரிகம் தெரியலனா படிக்காத உங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? மாமா, நான் படிப்புக்காக சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்லே தங்கி படிச்சிட்டு இருந்தேன். அதனால நம்ம சொந்தக்காரங்க யாரையுமே எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உன் பேர் என்ன? செல்வி. மணிமேகலைன்னு கூப்பிடுவாங்க மாமா. என்ன உனக்கு தெரியுமா? தெரியும் கலெக்டர் மாமா. மாமா, நான் பெரிய மனுஷானப்போ அத்தை அங்க வந்திருந்தப்போ உங்க போட்டோ கொடுத்தாங்க. போட்டோல பார்த்த மாதிரி இப்பவும் அப்படியே இருக்கீங்க. அந்த போட்டோவை நான் பத்திரமா வச்சிருக்கேன் மாமா. இவன்ட்ட என்னமா பேச்சு? மாமா, எதுலயும் ஒட்டாம பேசினா என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தது வராதுமா கோவப்படுறீங்க? கலெக்டர், நீ எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லலாம். இதுக்கு ஒரு நியாயம் சொல்லு. இந்த நிக்கிறாளே என் பொண்ணு, இவதான் உனக்கு முறை பொண்ணு. அவ சின்ன வயசுல இருந்து நீதான் மாப்பிள்ளைன்னு அந்த பிஞ்சு மனசுல ஆசையை வளர்த்தது யாரு? உங்க அம்மாவும் அப்பாவும். தாய்மாமன்ற முறையில நான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன், என் பொண்ணுக்கும் பையனை தருவியான்னு. அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பத்திரிகை வைக்காம ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணத்தை மூடி பறிச்சிட்டீல்ல? அண்ணே இல்லண்ணே, இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா மச்சான், குடும்பத்தோட வந்து பத்திரிகை வைக்கலாம் தான் இருந்தோம். எப்படி எப்படி பேசாத நீ. யாருக்கு வேணும் பத்திரிகை? இந்தா பிடி. இத பொண்ணு வீட்டுல வச்சாங்க. இனிமே சொந்தமா போறவங்க என்ன ஒரு மனுஷனா மதிச்சு எனக்கு பத்திரிகை வச்சாங்க. ஆனா கூட பிறந்த ரத்த சொந்த நீ என்ன நினைச்சு கூட பார்க்காம கேட்டா இன்னைக்கோ நாளைக்கோன்னு அவகாசம் கேக்குற. ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ணே தப்புதானே, மன்னிச்சிடுங்க. தப்புன்னு இப்பதான் தெரியுதா? உன் புருஷனே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணியிருந்தாலும் நீ என்ன பண்ணி இருக்கணும்? நம்ம பையனுக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கா, அவ்வளவுதான் கட்டலன்னு சின்ன வயசுல சொல்லியிருக்கோம். அதை சொல்லலையே. ஏன் மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நீங்க சொன்ன எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. கல்யாணங்கிறது யார் யாருக்கு எங்க முடிவாகுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. உறுதியா சொல்றேன், நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள. இவதான் உனக்கு பொண்டாட்டி.